கடந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக. கடந்த 6 மாதங்கள் உங்களை தேவன் என்ன பண்ணாரு? நடத்திட்டாரு. இன்னும் இந்த வருஷம் முடித்து எத்தனை மாதங்கள் இருக்கிறது? 6 மாதங்கள் இருக்கிறது. இந்த 6 மாதங்களும் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரே? வழி நடத்துவார். கடந்த மாதத்தில் இருந்த என்ன குறைவுகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கடந்த மாதத்தில் என்ன குறைவுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். போதும். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தாரு. மனுஷன் பார்க்கல, யார் பார்த்தாரு? அற்பமாய் நாம் எண்ணப்படும் பொழுது மனுஷன் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் அற்பமாய் எண்ணுவாங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நீ அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு உனக்கு அற்புதம் செய்வார். இங்கே நான் வாசிக்கிறோம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் பார்த்து லேயாளுக்கு என்ன செய்தாரு? அற்புதம் செய்தாரு. கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நன்மை செய்த தேவன் வருகிற நாட்களிலும் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் உங்களை வழிநடத்தின தேவன் இந்த 7ஆம் மாதம் முழுவதையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்றதை கர்த்தர் பார்த்தார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் கண்டு. கர்த்தர் கண்டு என்ன பண்ணார்? லேயாளுக்கு அற்புதம் செஞ்சார். அற்புதம் செஞ்சாரா? இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரா? நிச்சயம் அற்புதம் செய்வார். இந்த மாதத்துல கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அநேகர் அற்பமாய் எண்ணலாம். கொஞ்சம் வசதி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? மனிதர்கள் உறவுகள் எல்லாம் நம்மளை என்ன எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் அற்பமா பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்கள் உறவுகள், உங்களோடு கூட பழகுகிற ஜனங்கள் உங்களை அற்பமாய் பார்க்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை அற்பமாய் பார்க்கலாம். உங்கள் குடும்பத்திலே உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்களை அற்பமாய் பார்க்கலாம். ஏனென்றால் உன்னிடத்திலே பணம் இல்லை, உன்னிடத்தில் பொருள் இல்லை, உன்னிடத்திலே ஆசீர்வாதம் இல்லை, உன்னிடத்திலே உயர்வு இல்லை, உன்னிடத்திலே மேன்மை இல்லை என்று உன்னை பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களை அற்பமாய் பார்க்கலாம். மனிதர்கள் பார்க்கிற பார்வை நமக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? லேயால மனிதராக அந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவங்க குடும்பத்துல என்ன பண்ணாங்க? லேயால அற்பமா பார்த்தாங்க. இவ என்ன, இவளுக்கு ஒரு நன்மையும் நடக்காது என்று அற்பமா பார்த்தாங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களை அற்பமாய் பார்க்கிற மனிதர்கள் மத்தியிலே, உங்களை அலட்சியப்படுத்துகிற உறவுகள் மத்தியிலே, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, உங்களிடத்துல பொருள் இல்லை, உங்களிடத்துல ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அற்பமா பார்ப்பாங்க. ஒரு இடத்துல இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, நல்ல பிளஸ்ஸிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க? அற்பமா பார்ப்பாங்க. நீ என்ன, நான் பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க. நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா?
உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட என்ன கொஞ்சம் தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கும்பொழுது அவங்க எப்படி பார்ப்பாங்க? அற்பமா பார்ப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்பமாய் பார்க்கிறத யார் பார்த்தாரு? கர்த்தர் பார்த்தாரு. இன்றைக்கு உங்களை யாரெல்லாம் அற்பமாய் பார்க்கிறாங்க, எந்த ஜனங்கள் எல்லாம் உங்களை அற்பமா பார்க்கிறாங்க, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஜனங்க உங்களை அற்பமா பார்க்கிறாங்களா? உங்க உறவுகள் உங்களை அற்பமாய் பார்க்கிறார்களா? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட ஒரு சிலர் உங்களை அற்பமா பார்க்கிறாங்களா? அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல உங்களை அற்பமாய் பார்க்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அவர்களுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்து உங்களை அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அற்பமாய் எண்ணப்படுகிறதை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தார். மனுஷன் பார்த்தா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் நம்மளை பார்த்தா நம்ம சூழ்நிலை மாறும். மனுஷன் கண் சொல்லுவோம், ஐயோ இவங்க கண்ணு திறக்க கூடாதா, கண் வச்சு பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் கண்ணு திறந்தா கண்ணை வச்சு பார்த்தா ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை. கர்த்தர் பார்த்தாருன்னா ஒரு சூழ்நிலை மாறும். கர்த்தர் பார்த்தாருன்னா உன் பிரச்சனை மாறும். கர்த்தர் பார்த்தா உன் போராட்டம் மாறும். கர்த்தர் பார்த்தா நீ நினைக்காத அளவுல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் பார்த்தா உனக்கு அற்புதம் செய்வாரு. லேயாளை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்து உடனே என்ன பண்ண? லேயாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு உன்னை யாரெல்லாம் அற்பமாய் பார்க்கிறாங்களோ, உன்னை யாரெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஏளனமா பார்க்கிறாங்களோ, அவர்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். இந்த மாதத்துல தேவன் உங்களை கண்டு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 1:28 வாசிக்கலாம். உள்ளதை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் உங்களை சொல்றீங்க, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்களா? அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டால் போதும். ஆண்டவர் யாரெல்லாம் அற்பமா என்றாங்களோ அவர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்து உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அற்பமானவைகளை, உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒன்றுமில்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமா நம்ம யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். மனிதர்களை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எந்த இடத்துல நீ அற்பமா எண்ணப்படுகிற, ஒரு குடும்பத்துல 6 பேர் 7 பேர் ஃபேமிலி இருந்தா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அதை அற்பமா பார்ப்பாங்க. நீ என்ன, நீ இந்த சூழ்நிலையில இருந்து தானே வந்த, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அற்பமா பார்ப்பாங்க. நிறைய பேர் மாமியார் வீட்டில் சொல்லுவாங்க மருமகளை, வரும்போது நீ எப்படி வந்த, என்ன சொல்லுவாங்க உங்க வார்த்தை? வரும்போது நீ எப்படி வந்த, இப்ப நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, அவங்க நீ கடந்த கால வாழ்க்கையில எப்படி இருந்த, அற்பமா இருந்த தெரியுமா, அததான் இன்னைக்கு பார்க்கிறாங்க. கர்த்தர் உன்னை பார்த்து இருக்கிறாரு, உனக்கு அற்புதம் செய்வாரு. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தார். அதுதான் ஆண்டவர் சொல்ற, இந்த சிறியரில் ஒருவரையும் நீ அற்பமா எண்ணாத. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அற்பமா எண்ணப்படுகிறவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீ அற்பமா என்ன பண்றியா, கர்த்தர் பார்க்கிறாரு. உன்னை யாரெல்லாம் அற்பமா என்றாங்களோ அவர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அற்புதம் செய்வாரா?
ஆதியாகமம் 29:30 நாம 31 நம்ம பார்க்கிறோம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டத கர்த்தர் கண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மள பார்க்கறாரா? அற்பமா எண்ணப்படுகிற மத்தியில கர்த்தர் நம்மள பார்த்து நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. வாசிக்கலாம் சங்கீதம் 132:18 டக்குன்னு வாசிங்க. அவர்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவர்கள் மீதிலோ கிரீடம் பூக்கும். உன்னை யாரெல்லாம் அற்பமா என்றாங்களோ அவர்களுக்கு வெட்கத்தை ஏற்படுத்துவாரு. கர்த்தர் உனக்கு உயர்வை ஏற்படுத்துவாரு, உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்துவாரு. அற்பமா எண்ணப்படுகிற ஜனங்கள் மத்தியில உனக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் நீர் கண்டு அவள் கர்ப்பம் தரித்து தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களை காண செய்தது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகள் சமுதாயத்துல, குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல, உறவுகள் மத்தியில யாரெல்லாம் உடைய பிள்ளைகளை அற்பமா எண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து அவர்களை உயர்த்துவீராக. இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவீராக. அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்களை தேவன் செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.